கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 21வது போட்டி டி பிரிவு போட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடக்கிறது. நேற்று இந்தியா பாகிஸ்தான் விளையாண்ட அதே மைதானத்தில் நியூயார்க்கில் தான் நடக்கிறது. அதனால் போட்டி சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. அதற்கு முன்னாடி இந்த குரூப்பில் புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா 4 புள்ளியில் இருக்காங்க, பங்களாதேஷ் 2 புள்ளியில் இருக்காங்க. இதில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டா டைரெக்டாக சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுவாங்க. பங்களாதேஷ் ஜெயிச்சா ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகிடும். அதனால் இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இதில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தலைமையில் உட்காந்து தன் வீட்டை பார்க்குறது, அவங்கள ஒரு ஆட்டி இவங்க தன் பேரு புகழை நிலைநாட்டுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதே போல் பங்களாதேஷுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு அவங்களுக்கு. அதே சமயத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபஸ்தானத்தில் அவங்க அதிபதி வர்றதுனால, பங்களாதேஷோட அதிபதி வர்றதுனால பங்களாதேஷை வெற்றியை தாரவாத்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அதுவும் இல்லாமல் பங்களாதேஷுடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு நஷ்டம் தரக்கூடிய கிரகம் இருப்பதும், லாபாதிபதி பொன் அவங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதும் பங்களாதேஷுக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு முதல் அணியாக தகுதி பெறும். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.